பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் பெப்பர்ஸ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் அண்ட் நம்ம மீட் பண்ண போறது சரத்குமார் சார். ஹீஸ் பின் வெரி யங் அண்ட் வெரி எனர்ஜெட்டிக் ஹீரோ அண்ட் அவரை நிறைய பரிமாணத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். அண்ட் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் எக்ஸ்க்ளூசிவா நம்ம பெப்பர்ஸ் சேனல் வியூவர்ஸ்க்காக சார் வந்து அவரோட பிஸி ஸ்கெட்யூல்ல நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொடுத்திருக்காரு. சார் நம்ம சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம தீபாவளிக்காக வியூவர்ஸ்க்கு ஒரு விஷ் சொல்லிடுங்க. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சார் இந்த நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்க 28 இயர்ஸ் ஆகுது. 33 இயர்ஸ் அது. ஓகே, கரெக்ஷன். 33 இயர்ஸ் ஆகுது. 33 இயர்ஸ்ல வந்து how has been your cinema experience and நீங்க இதுல என்னென்ன கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களா? என்ன கத்துக்கலாம், இல்ல இதனால இதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணுவோம் இல்ல சார்? இது வந்து கலையை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே கத்துக்கிறதுன்றது அது பழமொழி மாதிரி தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு மாதிரி எவ்ரிடே யூ லேர்ன் நியூ திங்ஸ். இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து புது இப்போ வந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைக்கும் போது நிறைய யுக்திகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப் இன் திஸ் இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே நீங்கள் வந்து முதல்ல இப்போ நான் 33 இயர்ஸ் ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரி வந்து நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹவ் டேக்கன் பிளேஸ். அந்த சேஞ்சுக்கு நாம் மாற்றிக்கொள்கிறோமா அப்படின்றது முதல்ல பார்க்கணும். ஸோ இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங், அதுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரதான் சினிமா. அதனால் இது புதிய பரிமாணங்கள் டே டு டே என்ன நடக்குது, இப்போ எப்படி வந்து என்ன மாதிரி கேமராஸ் மாறி போச்சு. இல்லை யூ டோன்ட் ஹேவ் டு நீட் லாட்ஸ் ஆஃப் லைட்ஸ் லைக் பிஃபோர். பிளாக் அண்ட் ஒயிட்லாம் நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய மேக்கப் போட்டிருப்பாங்க. இப்போ மேக்கப்பே இல்லாமல் நடிச்சா கூட டிஜிட்டல் கேமராஸ் கூட்டினா என்ஹான்ஸ் யுவர் லுக் அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் பிகமிங் லாட் மோர் ஈஸி தேன் வாட் இட் வாஸ் தான் சொல்லணும். சார் உங்களுக்கு சின்ன வயசுல உங்களோட தீபாவளி எல்லாம் ஞாபகம் இருக்கும்ல? ஸோ உங்களுக்கு மெமரபிள் தீபாவளி இல்லை நான் வந்து இப்படியெல்லாம் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் தீபாவளியில் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? தீபாவளியில் மெமரபிள் தீபாவளி அப்படின்னு சொன்னால் எஸ் ட்ரூலி மெமரபிள்னு சொன்னால் என்னுடைய ஒரு தீபாவளிக்கு வந்து ஐ திங்க் 105-106 degrees காய்ச்சல், ஆல்மோஸ்ட் வெரி சிவியர் கண்டிஷன். ஸோ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணல, நான் வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் அப்போ வந்து ஐ வாஸ் பிகமிங் வெரி என்ன டெலீரியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால என்ன பேசுறேனே தெரியாமல் அப்பாவெல்லாம் திட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ஜுரம். அப்போ அந்த மாதிரி ஜுரம் தான். அந்த தீபாவளி தான் வந்து அது கொண்டாடாத ஒரு தீபாவளி ஒன்று. ரெண்டாவது அப்போ அந்த ஜுரத்துலையும் உட்காந்து எங்கள் அப்பா வந்து போட் ஷேப்பில் ஏதோ பட்டாசுலாம் வாங்கிட்டு இருந்தார். அதை வெடிக்க சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் உட்காந்து. ஏன்னா நாட் வெல்ன்றால கொஞ்சம் பேம்பர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவங்களும் டேட் டசன்ட் பேம்பர் எனிபடி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதுதான் மறக்க முடியாத தீபாவளி. ஏன்னா அவ்வளோ ஜுரம், உடம்பு சரியில்லை, அப்பயும் தீபாவளி கொண்டாடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உட்காந்து பட்டாசு வெடிச்சிருந்தது என்னுடைய. It's a memorable Diwali. Of course, childhood are wonderful days in our life. You're a person who's so versatile in all the languages and நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கிலீஷா இருந்தாலும் சரி, இப்போ தெலுங்குல பேசிட்டு இருந்தீங்க. You're so good in Telugu, Malayalam, Hindi. So what do you think, sir? This all helps you in the formation of our not only industry as a person. As a person will help you. எப்படினாலும் நீங்க வந்து யாருமே அவங்களுடைய சொந்த மொழியில பேசும்போது சந்தோஷப்படுறாங்க. முதல்ல இப்போ நீங்கள் வந்து கோ அவுட் சைட் த கண்ட்ரி, இப்போ நம்ம வந்து ஒரு ரஷ்யாவே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போய் ரஷ்ய மொழியில் பேசினா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி தான் வேற எவர் யூ கோ. இப்போ நார்த் இந்தியா போனால் ஹிந்தியில் பேசினா they feel happy that we are speaking or taking an effort to speak the language. So language breaks a lot of barriers ன்னு சொல்லணும். தடைகளை உடைப்பது வந்து லாங்குவேஜ் தான். அந்த மொழி வந்து நம்மளுக்கு நெருக்கமாக கொண்டு போயிருக்கு. நம்ம வந்து அவங்க மொழியில பேசும்போது இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்க்குறாங்க, நம்ம மொழியில் அவர் பேசுகிறாருன்னு சந்தோஷப்படுறாங்க. அது ஒன்று. பட் ஒய் நாலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கணுன்றதை கற்றுக்கல. ஆட்டோமேட்டிக்லி லாங்குவேஜஸ் வந்து ஐ லேர்ன்ட் இட் பை மை செல்ஃப். அது வந்து இப்போ தெலுங்கு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சோம், தெலுங்கு கற்றுக்கிட்டேன். பேசிக்காக நான் வந்து முதல் பணி வந்து பத்திரிகை போட்டுட்டு இருந்தேன், ரோட்டில் பேப்பர் வித்துட்டு இருந்தேன். அப்போ பேப்பர் வித்த காலத்துலேருந்து பார்க்கும்போது நான் பெங்களூர் தான் இருந்தேன். பெங்களூர் தான் பேப்பர் பாயாக இருந்தேன். சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன் கடையிலலாம். அப்போ கன்னடம் கற்றுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானனால கன்னடம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஹிந்தி வந்து அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் டெல்லியில் பிறந்தேன், எங்கள் அப்பா டெல்லியில் இருந்தனால அங்கே பிறந்தேன், அதனால் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஸோ மலையாளம் வந்து மலையாள படம் பண்ணுறது, மலையாளி நண்பர்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படியே எல்லாம் கற்றுக்கிட்டேன். So now you're a versatile actor, you're into politics. But நீங்க சின்ன வயசுல வந்து இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் நான் வருவேன் நீங்க ஏம் பண்ணீங்களா? இல்ல you grew as you came up? I took things as it came. அதனால ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருந்தால் நான் சினிமாவில் வரணும்னு நான் நினைச்சேன். நான் வந்து மக்கள் திலகம் புரட்சி தலைவர் போல வரணும். அவர் தான் என்னுடைய சினிமா உலக ஐகான் நான் சொல்லணும். ஏன்னா மற்ற ஒரு தந்தையார் தான். உழைப்பு உயர்வுதரோன்னு சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உழைப்பு உயர்வுதரோன்னு கையெழுத்திட்டதை வந்து புரட்சி தலைவர். நான் உழைப்பு வேண்டும் நான் கையெழுத்து போட்டிருக்கேன்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் ஐகான்ஸ் இன் மை லைஃப் which has affected my life and I've been following them in my life. Okay, so this is also part of the secret of the success. Yes, sir. Sir, and what are the characters you've done, and what is your best, and what is something which you would love to do? I really loved, actually, from all your manly characters, you had such a and the bold decision. நம்ம வந்து காஞ்சனா இதுல அந்த மாதிரி ஒரு நடிக்கிறது வந்து it was so good. அது ரொம்ப நெஞ்ச தொட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா எப்பவுமே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஸ்கோப் டிஃப்ரெண்டா பண்ணணும் டிஃப்ரெண்டா. பட் அந்த ஹீரோ இமேஜ்ல இருந்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 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 வரையறைக்குள்ள வந்துடுறோம். அந்த வரையறைக்கு வரும்போது அந்த கோட்டுக்குள்ள வந்து ஒரு இமேஜ்னு ஒன்று வந்துடுது. அந்த இமேஜுக்கு உட்பட்டு தான் நடிச்சிட்டு இருந்த காலங்கள் அப்ப. இப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் ஹீரோஸ் வந்து ஒரு இமேஜோட நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த சப்ஜெக்ட் அவங்க மெயின் எய்ம் இஸ் என்டர்டெயின் த பீப்புள். அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆஃப் எனி சார்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பண்றாங்க. அப்போ அந்த இமேஜ் பார்க்கல. பட் அதில் வந்து அந்த கதை அமைப்பு, நடிப்பு, அந்த ஸ்க்ரீன் பிளே இதுதான் வந்து மெயினாக தெரியுது ஒழிய ஒரு நடிகரை இந்த இமேஜுக்குள்ளே வச்சு அந்த கோட்டுக்குள்ளே தான் அவங்க பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி இல்லை. அப்போ அப்படி இல்லை. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ், ஒரு ஹீரோ, ஒரு வந்து பேசுகிற டைலாக்லேருந்து பண்ணுற சீன்லேருந்து எவ்ரி திங் ஹேஸ் டு பி வெரி கிளியர். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்மளை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும் போது அந்த காலகட்டம் இப்போ இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ வந்து நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து நிறைய படம் நான் பண்ணல. பிகாஸ் பாலிடிக்ஸ் வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்தோடனே படங்களை குறைச்சனால கெஸ்ட் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வந்த படம் தான் காஞ்சனா, பழஷிராஜா மலையாளத்தில், கன்னடத்தில் வந்து மைனா, அதெல்லாம் பண்ணேன். ஆல் திஸ் வெரி பிக் ஹிட் ஃபிலிம்ஸ். It was very wonderful and heart touching. And sir, இப்போ வந்து the best director இல்ல வந்து I'm so thankful to these directors from my career அப்படின்னு நீங்க யாராவது ஃபீல் பண்ணி சொல்றீங்களா சார்? அப்படி சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு இயக்குநர்கள் வந்து நல்ல ஷைன் பண்ண டைரக்டர் தான் நடிச்சாங்க. நான் வந்து செந்தில்நாதன் இருக்கட்டும், மணிவாசக சாரா இருக்கட்டும், ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், விக்ரமனா இருக்கட்டும், கௌதமேனா இருக்கட்டும், வெங்கடேஷா இருக்கட்டும், அப்படி பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ். ஐ ஒர்க்ட் சோ மெனி டைரக்டர்ஸ். புது இயக்குநர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், புது இயக்குநர் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் காட் டேலண்ட். அதனால இவங்க தான் பிரமாதம் அப்படின்னு சொல்லுவேன். இட்ஸ் ஆல் டைம். அதாவது நோபடி வாண்ட்ஸ் டு கிவ் அ ஃபெயிலியர் பிக்சர், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கிவ் அ சக்ஸஸ்ஃபுல் பிக்சர். அப்படி பார்க்கும்போது எல்லாருமே வந்து நல்லா பண்ணணும், நல்லா வரணும் தான் எடுக்கிறாங்க. பட் சம் பீப்புள் டோன்ட் ஷைன், சம் பீப்புள் ஷைன். அது என்ன பொறுத்த வரைக்கும் எவ்ரி டைரக்டர் they have got their own ways of making films and reaching the people. அந்த விதத்தில் யார் பெரிய ஆள் யார் சின்னன்னு சொல்ல முடியும். Sir, great. And எவ்வளவு படம் பண்ணினாலும் yes I accept so many different roles and so many different way you had looked and all these things. நம்ம ஹார்ட்டுக்கு பிடிச்ச ஒரு படம், I mean it's not necessary that you know it has to be a massive hit or something like that. அப்படி பிடிச்சி பார்த்தா தசரா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தசரா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். சிவகுமார் சார், நான், அதில் வந்து கிட்டி டைரக்டட் த ஃபிலிம். அண்ட் மணி சார் வந்து மணிரத்னம் சார் வந்து ஒன் டே கேம் அண்ட் ஆல்சோ டைரக்டட் ஒன் டே. ராஜா கிருஷ்ணமூர்த்தி அந்த அவங்களோட ஆலயம் பிக்சர்ஸ் தான் அது. அந்த படம் வந்து மெனி பீப்புள் saw it on the television later. நல்ல படம் ஏன் ஓடலன்னு கேட்டாங்க, எனக்கு தெரியல. அது மாதிரி அரவிந்தன் இஸ் ஒன் சச் ஃபிலிம். தட் இஸ் ஆல்சோ குட் ஃபிலிம். அந்த டைமில் ஏன் அக்செப்ட் பண்ணல? ஒருவேளை செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த படம் ஓடி இருக்கும்னு இப்போ நினச்சிப்பாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா. அந்த மாதிரி அந்த 2 படம் ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலி. சார், இப்போ உங்க டாட்டர் இஸ் இன்டு ஆக்டிங். ஸோ ஹவு டு யூ என்கரேஜ் ஹர் அண்ட் ஹவு டு யூ you're a backbone of her, or she is very supportive on her own self? I cannot take that kind of a credit for Varu because Varu is a talent by herself. And but then she got educated in Edinburgh University and she did a master's. எனக்கு வந்து வரு வந்து ஒரு படிச்ச கோர்ஸுக்கும் பண்ற தொழிலுக்கும் நிறைய மாற்றம் வந்துச்சு. So I thought she'll be a business woman. That's what she wanted to be and she studied for that. அப்புறம் she was a very good dancer of course, அது எனக்கு தெரியும், and a very good stage artist. அதனால அது நடிப்பை பற்றி எனக்கு சொல்லாமல் திடீர்னு நடிக்கணும்னு சொல்லும் போது இட் வாஸ் அ ஜோல் டு மீ. பட் தென் அது இன்சிஸ்டட் அதான் பண்ணணும்னு சொல்லும் போது தென் ஐ ஹேட் நத்திங் டு சே ஆன் தட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வரு டசன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு போய் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு படம் வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி ஷி டசன்ட் சே. ஷி ஃபைண்ட்ஸ் அவர் ஓன் வே. ஐ திங்க் ஃபார் டைம் ஷி இஸ் வெரி குட் பர்ஃபார்மர். ஷி ஹஸ் காட் ஆல் த டேலண்ட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் டேலண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் ஷி ஐ திங்க் வில் மேக் இட் சம் டே. அண்ட் இப்போ பாலா சார் படம் பண்ணி ஐம் ரியலி ஹாப்பி தட் ஷி டூயிங் பாலாஸ் ஃபிலிம். போடாப்போடி கூட வந்து கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆயிருந்தா மேபி ரொம்ப லாங் ப்ராஜெக்டை 3 வருஷமா எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆயிடுதுன்னா ஷி இஸ் கமிட்டட் இன் அ ஃபிலிம் அண்ட் நாட் ஏபிள் டு டூ சம் அதர் ஃபிலிம். ஸோ அந்த 3 இயர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த படம் பரவாயில்ல, எப்போ வருதோ வரட்டும், வேற படம் போயிருந்தா ஷி வுட் ஹவ் பீன் அ ஸ்டார், வெரி பிக் ஸ்டார் டுடே.
So, in this journey, whom do you feel was the most beautiful heroine you worked with? I think I all asked you this question, and Anna was very. பியூட்டிஃபுல் ஹீரோயின் அப்படின்னு சொன்னா எல்லா ஹீரோயின் பியூட்டிஃபுல்லா இருக்கனால தான் படத்துல நடிக்க வராங்க சரி சார். இல்ல ஆமா சார். அதனால எல்லா ஹீரோயின்ஸும் பியூட்டிஃபுல் தான். அது வந்து அதாவது வித்தவுட் மேக்கப், வித் மேக்கப், உள்ளத்தின் அழகு எல்லாம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல் ஹீரோயினா வர்றதுக்கே வாய்ப்பு வரதே மிகப்பெரிய விஷயம். நடிகனா பிறகுறதே மிக கஷ்டம், நடிகையா வர்றதே பெரிய கஷ்டம். ஏன்னா கோயிலுக்கு போனா கூட நம்மள வந்து வணக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஐயோ சாமி கும்பிடுங்கண்ணா, இல்லைங்க சாமி இங்கே தான் இருப்பாரு, இங்கே போகணும், நீங்களும் பார்க்கறது கஷ்டம். அதனால டு கம் டு திஸ் வி ஆர் கிஃப்டட். அது மாதிரி ஹீரோயின் வந்து எந்த ஹீரோயின் அழகா இருப்பான்னு என்ன கேட்டிங்கன்னா எல்லா ஹீரோயின் அழகா தான் இருப்பாங்க. அழகா இருக்கனால தான் அந்த டைரக்டர் வந்து அந்த ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருப்பாரு. So I think all the heroines are looking beautiful. சார் இப்படி கேட்டு பார்க்கலாம், ஆஃப் ரீசன் உங்களுக்கு யார் சார் ரொம்ப அழகா தெரியுறாங்க? ஆஃப் ஸ்கிரீனா? ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து எனக்கு வந்து ஹீரா சொல்லுவேன். ஆஃப் ஸ்கிரீன் அண்ட் ஷி வாஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். ஆஃப் ஸ்கிரீன் அப்படி சொன்னா எனக்கு சரோஜா தேவிமா பிடிக்கும். ஓகே சார். சாவித்ரிமா பிடிக்கும். ஓகே சார். ஓகே சார். யா thank you so much சார். சார் அப்புறம் வந்து லைக் நீங்க வந்து you've been so famous for your body building. You've been consistent-ஆ உங்களோட physique வந்து செமையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட ரகசியம் என்ன? ஹார்ட் ஒர்க்கா or is it because you love yourself more? பேசிக்கலி என்னுடைய ஹேபிட்டே ஒர்க் எக்ஸசைஸ் தான். எல்லாரும் இப்போ காஃபி இருக்கும், some people like tea, some like to have some kind of juice, some like to eat a lot. என்ன பொறுத்த ஹேபிட் அப்படின்னு சொன்னாலே எக்ஸசைஸ் என் ஹேபிட்டாகவே அமைஞ்சு போச்சு. See, over about 33 years in the film industry. அதுக்கு முன்னாடி ஒரு 10 years வச்சுக்கோமே. அப்போ ஆல்மோஸ்ட் என்னுடைய 40 years of my life I've been working out. So 40 years of muscle memory which is retained in my mind. So suddenly weight போட்டா கூட it takes only about a month's time for me to rework my body and get it back to the muscle memory. ஸோ கான்ஸ்டன்ட்டாக அது பண்ணுறனால அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து இன்னைக்கு சொல்கிற மாதிரி இந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது பற்றியெல்லாம் எங்கள் அப்பா ஒரு நாள் எனக்கு சொன்னது கிடையாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். அப்புறம் என் காசில் நீ எதுவும் பண்ணாத, இதெல்லாம் வாஸ் ஆல்வேஸ் இன் மை மைண்ட். ரெண்டாவது எங்கள் அப்பா எங்களை வந்து க்ரூம் பண்ண விதமே என்னையும் என்னுடைய பிரதர் சுதர்ஷன் பாஸ்டவே ஸ்போர்ட்ஸ். நான் சப் ஜூனியர் சாம்பியன், அவன் ஜூனியர் சாம்பியன். நான் ஜூனியர் சாம்பியன், அவன் சீனியர் சாம்பியன். நான் சீனியர் சாம்பியன்னா நான் இன்டர்மீடியட் சாம்பியன், அவன் சீனியர் சாம்பியன். அவன் இன்டர்மீடியட் சாம்பியன் நான் வந்தேன்னா அவன் சீனியர் சாம்பியன். இப்படியே வி வேர் ஆல்வேஸ் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டட். அதனால டிவியேட் ஆகாம ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெயின்டைன் பண்ணிட்டோம். தட் ஸ்டில் கண்டினியூஸ். So being an actor we have so many pluses ன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி நம்மள ரெகக்னைஸ் நிறைய பண்ணுவாங்க and generally வந்து people will always look at us in a different way, in a higher way. But as an actor, being an actor is very difficult from inside. நமக்கு வந்து வாட் வி வாண்ட் அது நமக்கு கிடைக்கலன்னா ஒரு டிப்ரெஷன் ஒரு டிப்ரைவிங் ஸ்டேஜ் ஒன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எப்படி சார் நடிகருக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில எல்லாருக்கும் அது இருக்கு. உங்க எதிர்பார்ப்புகளை அச்சீவ் பண்ண முடியாட்டி ஒரு ஏமாற்றம் வரும். அந்த ஏமாற்றம் தாங்கக்கூடிய சக்தி டிப்ரெஷன்றது அப்பதான் நீ செட்ஸ் இல்லையா. அந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எல்லா தொழிலுக்கும் சேர்ந்தது. சினிமா இருந்தாலும் சரி, அது நார்மல் வேற தொழிலாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் இந்த டிப்ரெஷனுக்கு சேம். ஆனா அது எப்படி வந்து வி கெட் ஓவர் இட் தான் முக்கியம். அதாவது தோல்வியை கண்டு துவண்டு ஒரு கார்னர்ல போய் படுத்துட்டு இருக்க டைப் நான் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. அது எப்பவுமே எதிர்கொண்டு நம்ம வந்து வெற்றி பெறணும், அதுதான் என்னுடைய. அதனால ஐ டோன்ட் திங்க் டிப்ரெஷன்றது ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வரும். பட் ஹவ் யூ கெட் ஓவர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் இப்போ இருக்கிற நியூ ஆக்டர்ஸ்ல வந்து உங்களோட ஃபேவரட் ஆக்டர் இவர் நல்லா நடிக்கிறாரு அது மாதிரி யாராவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? தனுஷ். தனுஷ் வந்து இட்ஸ் a different kind of an actor. ஏன்னா stardom is different, actor is different. Being a star is a different thing from actor. நிறைய பேர் ஸ்டார்னாலே ஆக்டர் நினைக்கிறாங்க. I think Dhanush is a very good actor. என்னை பொறுத்த வரைக்கும் among the younger lot நான் பார்த்ததுல தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ், சட்டில் பெர்ஃபார்மன்ஸ், இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் a great job. Not that others வந்து ஆக்டர்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரல. But Dhanush, I think, stands above the. Yes, sir. So I go for a high five with you because even I like Dhanush. I feel he's so real. ரியல் திங் சார். அப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்போ நீங்க ஹீரோவா வந்திருக்கீங்க, ஸ்டில் யூர் ஹீரோ அண்ட் யூ கெட் இன்டு கேரக்டர்ஸ் ஆல்சோ த்ரூ காஞ்சனா. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் அப்படின்னு வந்து would you love to do that? ரைட் நவ நான் வந்து ஒரு 3.5 years I have not been doing movies. அது இப்போ சண்டை பார்த்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்து ஒரு
டியூவல் கேரக்டர் நிறைய பண்ணியிருந்தா கூட இதுல வந்து என்ன போத் வில்லன் அண்ட் ஹீரோ நான் பண்றேன். இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா வில்லனா என்ன பண்ண போறாரு அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் நான் மிஷ்கினை வச்சு நான் பிளான் பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட். ஸோ கேரக்டர் பண்றதுக்கு வந்து am I ready now? I don't think I'm ready now. You're not ready now. Yes. I want to do a couple of films which will make an impact. Yeah, okay, sir. Sir, and this movie, you're into writing the own story. இது கதை என்னுடைய கதை. Okay. பேசிக்கா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான போலீஸ் ஆஃபீஸர். அவர் லைஃப் வீட்டில் எப்படி இருப்பாங்க எல்லாரும், எல்லா போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் எப்படி இருப்பாங்க, இதே ஒரு போட்டு நிறைய பேர் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் போனால் எப்படி சாந்த சுரூபமாக இருப்பாங்களா, இல்லாட்டி அதை இங்கே கேரி பண்ணி கொண்டு போவாங்களா, will be a strict father at home, இதெல்லாம் வந்து திங்க் பண்ணி பார்ப்பேன். அதை வச்சு ஒரு ஸ்டோரி லைன் எழுதிருந்தேன். அதை வந்து கிரைம் ரைட்டர் ராஜேஷ்குமார் வந்த பிறகும் சரி, அப்புறம் வெங்கடேஷோட இன்புட் எல்லாம் சேர்ந்து வித்தியாசமாக வந்து. சார், இப்ப வந்து லார்ட் கிருஷ்ணா அப்படின்னா நமக்கு என்டிஆர் ஞாபகம் வருவாரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னா எங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது உங்களை தான். சோ இந்த மாதிரி நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, ரியல் லைஃப்ல நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கேடர்ல இருந்திருக்கலாமா, இல்ல வந்து அப்படி இருந்திருக்கலாமா, எப்படி? எங்க அப்பா வந்து என்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரணும்னு தான் சொன்னாரு. பட் என்னுடைய பிராண்ட் லா வாஸ் இன் பாலிடிக்ஸ். இத்தட் சார் நீங்க வந்து பாலிட்டிஷியன் வந்தா போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிறைய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஆனால் நீ பிசினஸ் இறங்குன்னு சொல்லி தான் என்ன வந்து ஏதாச்சும் பிசினஸ் லைன்ல இறங்குனா பத்திரிகைக்கு வந்துட்டேன். ஓகே. சோ சம்வேர் டவுன் தி லைன் உங்க பிளட்ல அந்த ஓடிட்டு இருந்திருக்கு. அதனால கன்செப்ட் நேரம் படத்துல வந்து நான் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சேன் முதல் படத்துல. எஸ் சார். கிரேட் சார். சார் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் இவங்க நிறைய டைரக்டர்ஸும் வந்திருக்காங்க. இப்போ இவங்க கூட நீங்க சொன்னீங்க மிஷ்கின் சார் கூட இப்போ நடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா ஸ்கிரிப்ட் யோசிப்பீங்களா, இல்ல சம்திங் ஹேவ் டு பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஆர் யூ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ கமர்ஷியல்? எனக்கு வந்து கமர்ஷியல் அப்படி கிடையாது, எனக்கு ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணணும். ஏன்னா பீப்புள் ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் சம்திங் நியூ. இல்லை புதுசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்போ ஒரு ரா ஃபிலிமா கூட இருக்கலாம். சம்திங் ரிலேட்ஸ் டு த காமன் மேன் இருக்கணும். அதே சமயத்தில் ஸ்லைட் எக்ஸாஜரேஷன் இருக்கணும். எக்ஸாஜரேஷன் இல்லாட்டி அது சினிமாவை இருக்க முடியாது இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா வந்து லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து பாட்டு பாடிட்டு சுற்றி ஓடிட்டா இருக்க முடியாதுல்ல. ஸோ ஐ திங்க் லிட்டில் எக்ஸாஜரேஷன் வித் ரியல் லைஃப். மக்களிடம் அது வந்து இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலும் கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கணும். எஸ் சார். இப்போ வந்து அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சே நேஷனல் அவார்ட் ஆர் டிஃப்ரெண்ட் அவார்ட்ஸ் ஆர் தேர். So do you feel இல்ல நான் வந்து அவார்ட் எடுத்தா தான் குட் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதாவது நீங்க வந்து ஆஸ்கர் அவார்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே ஆஸ்கர் அவார்ட் இஸ் ஆல்மோஸ்ட் 80% ட்ரூ அப்படின்னு. பட் அதர் அவார்ட்ஸ் நம்ம கண்ட்ரில வந்து கொடுக்குற அவார்ட்ஸ் எல்லாமே 100% சொன்னா my own doubts about it. Okay sir. Okay. Yes sir. Right. Sir, இப்போ வந்து you have been coming through a lot of different phases from your young age. ஒரு ஸ்டேஜா நீங்க வந்தப்போ you become an you first started as a villain I guess. அதுக்கப்புறம் ஹீரோவா நீங்க and now you're into politics. How do you feel this transformation and what do you really want to do for the people? அதான் சொல்றேன், I like to be with the people. Right from ஸ்கூல்ல இருந்தும் சரி, I was a school people leader. ஃபுட்பால் வந்து காலேஜ் வந்தேன், காலேஜ் ஃபுட்பால் கேப்டன் ஆனேன். ஸோ ஆல்வேஸ் ரிலேட்டிங் வித் பீப்புள் அண்ட் க்ரௌட்ஸ். அதான் என்னுடைய லைஃப். பொதுநல தொண்டுன்றது வந்து ஏதோ புதுசாக அரசியலுக்கு வந்தோன்னு வரல. இது முதல்ல வந்து ஸ்மால் திங்ஸ் ஐ யூஸ் டு டு ரைட் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ அதனால் எனக்கு வந்து வித் த பீப்புள், இன்ட்ராக்டிங் வித் பீப்புள், மற்றவங்க ப்ராப்ளத்தை என் தலையில் போட்டு செய்கிறது எல்லாமே எனக்கு வந்து ஒரு கை வந்த கலைனே சொல்லுவேன். என் அப்பா கூட சில சமயம் கேட்பாரு, எல்லாமே நிறைய ஃபோன் கால் வந்துச்சுன்னா பேசிகிட்டு இருப்பேன். நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்து ஃபோனை வச்சோன்னே கேட்பாரு, ஏன்னா உனக்கு லைஃப்ல ப்ராப்ளமே இல்லையான்னு. இல்லப்பா எல்லாம் சமாளிச்சிடலாம்னு சொல்லுவேன். ஸோ ஐம் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ். அது என்ன பொறுத்தவரைக்கும் பீப்புளோட இருக்கணும், மக்கள் வந்து ஒரு இது பண்ணணும். எலிவேட் த பீப்புள் ஃப்ரம் பார்ட்டி. இப்போ வந்து அதாவது உணவு உடுக்க உடை இருக்க இடம்ன்றது எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறேன். வேணாம், நான் பென்ஸில் போனால் மக்கள் எல்லாருமே பென்ஸில் போகணும்னு நினைப்பேன். ஸோ அது நடக்குமான இட்ஸ் உட்டோப்பியன் ட்ரீம். But it can happen. If you have a very good governance, it can happen. Superb, sir. We're wishing for that governance soon. And sir, one more thing. இப்போ வந்து women empowerment இல்ல women ஓட freedom எந்த அளவுக்கு இருக்கணும், but there's so many things happening in our country, not only in our country, but in our country நம்ம consider பண்றோம்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. What do you say about it and what could be done, sir? Women have become more empowered now. அப்படின்னா ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு இடஒதுக்கீடு இருக்குன்னு சொன்ன போது கூட அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் லெவலுக்கே வரல. ஆனால் இன்னைக்கு வந்து விமன் வந்து இண்டிபெண்ட், தே போல்ட் அண்ட் தே கேன் டேக் எனி சேலஞ்சஸ். இப்போ பார்த்தா ஆண்கள் தான் பயப்படணும். இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஆண்கள் தான் அந்த போட்டியெல்லாம் பார்க்கும்போது பயப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம், திருமணம் அப்படின்னு வரும்போதே
முந்தி வந்து பொண்ணு எங்க பாட சொல்லுங்க, எங்க டான்ஸ் ஆட சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப கேட்க முடியாது. அவங்க முதல் கேட்க, சரி அதெல்லாம் டான்ஸ் ஆடுறது பாடுறதா இருக்கட்டுங்க, உங்க பையன் என்ன சம்பாதிக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவனா 50,000 சம்பாதிக்கலாம், அப்படியா என் பொண்ணு 1,00,000 சம்பாதிக்குது கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த சினாரியோ டுடே. அப்படி இருக்கும்போது இந்த காம்படிட்டிவ்னஸ் போட்டிகள் எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஸோ விமன் ஆர் ஈக்குவல் வித் மேன் டுடே as far as independence இருக்கு. they are not dependent on man anymore. அது என்னுடைய கருத்து. I may differ, I may be wrong, but women need not be subdued and subservient to a man. அவங்க அடிமையா தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் இந்த ஜெனரேஷன் அது ஒத்து வராது. It's no more necessary. It's no more necessary. அந்த 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 clan, that generation is gone. இப்போ எங்க அம்மா வந்து எங்க அப்பா வரான்னு சொல்லி நடுங்குவாங்க. இப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் வீட்டில் என்ன பார்த்து நடுங்கலாம் மாட்டாங்க. ஸோ இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. இப்போ என்ன, இன் ஃபியூச்சர் இட் ஒன்ட் ஹேப்பன். இப்போ ஃபியூச்சர் வந்து வந்தோன்னு என்ன நடக்கும்னா, 2 நாள் நான் சமைச்சிட்டேங்க, நாளைக்கு நீங்க சமைங்கன்னு சொல்லுவாங்க. முடியாதுன்னு சொன்னா நீங்க ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வாங்க, நான் சமைக்க முடியாது, டயர்டா இருக்கு, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இப்போ அதான் நடக்க போகுது, இதான் நடக்கும். இதெல்லாம் சேலஞ்சஸ். These are the challenges that man should face. Women, of course, they have their own problems. அவங்க ப்ராப்ளம்ஸ் என்ன, physically they should become tougher, mentally they should become tougher. See, அவங்களோட வீக்னஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. They can always become tougher, and how to defend yourself, அது வந்து கத்துக்கணும். Sir, the last and the final question. Madam Radhika madam, உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் how has been your journey? Yeah, journey has been always, I would say, எனக்கு வந்து இவங்க வந்தனால தான் என் லைஃப் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. ஐ எம் a self made person. நான் சைக்கிள் ஓட்டி பேப்பர் போட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு புரட்சி திலகமாக, ஒரு சுப்ரீம் ஸ்டார் அழைக்கிற மக்கள் அழைக்கிறாங்கன்னா அதுக்கு யாரும் என்ன ஹெல்ப் பண்ணல. அண்ட் neither has Radhika in that way. என்னை பொறுத்தவரைக்கும் நான் செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் சஸ்டைனபிள், ஒரு இண்டிபெண்டன்ட் காய். ஸோ இனி சினிமா உலகத்துக்கு வந்த பிறகு, அவங்கள வந்து திருமணம் பண்ண பிறகு படங்களை பார்க்கும்போது இந்த படம் நல்லா பண்ணியிருக்கலாம், அது பண்ண வேணாம்னு கருத்துக்கள் சொல்றதுக்கு வந்து ஷி இஸ் கேப்பபிள் பர்சன். பிகாஸ் ஷி இஸ் ஆல்சோ பர்சன் ஹூஸ் ஆக்டட் இன் மோர் தென் 350-400 ஃபிலிம்ஸ். அதனால அவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு தெரிந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் ஏற்றுக்கொள்ளும். மற்றபடி வந்து என் வாழ்க்கை பயணம் வந்து யாரோட உதவியும் யாரையும் நம்பினா இல்லை. நான் பயப்படுறது ஒரே ஒரு அது கடவுள் தான். ஐ பிலீவ் இன் காட், ஐ ட்ரஸ்ட் இன் காட், அண்ட் ஐ ஒன்லி ஹேவ் மை கான்ஷியன்ஸ் டு ஃபியர் அண்ட் காட் டு ஃபியர். என்னை பொறுத்தவரை நான் நியாயம், உண்மை, இந்த புறம்பா நான் வந்து நடக்கவும் தெரியாது. உண்மை வந்து ஓப்பனா சொல்றவன் நான். அதாவது நீங்க அழகா இல்லைன்னா அழகா இல்லைன்னு சொல்லிடுவேன். அதுல எனக்கு என்ன, அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஐ எம் வெரி கிளியர் அண்ட் உண்மையை வந்து உண்மையா சொல்ல தெரியும். அண்ட் சர்டன் டைம்ஸ் நாணல் போல் வளைந்து கொடுக்க வேண்டும் சொல்ற இடத்து எங்க யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங், வேர் யூ ஹேவ் டு பி லிட்டில் சப்டியூட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கை. அதனால இப்படியே நான் நின்றுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்போ நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா, அப்படி கிடையாது. என்னை பத்தி எங்க எப்படி நடந்துக்கணும் என்பதை பண்பு பரிவு எல்லாம் தெரிந்து கொண்டவன் நான். அதனால ஓரளவுக்கு ஐ நோ ஹவ் டு அட்ஜஸ்ட் வித் தி society and live with the society. Superb sir, it has been great to interview. ஏன்னா வந்து உங்களோட ரொம்ப பர்சனல்னா சொல்ல முடியாது, பட் ரொம்ப வேணா சொல்ல முடியாது, பட் உங்களோட கியூட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் உங்களோட செல்ஃப் மேட் எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் எங்க கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணிருக்கீங்க. Thank you so much sir, it's been a pleasure to talk to you, and happy Diwali. Thank you, happy Diwali once again. நேயர்களுக்கு மீண்டும் ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள். பட்டாசு அடிக்கும் போது பத்திரமா, யாருக்கும் அடிபடாம, எந்த ஒரு விபத்து ஏற்படாம நடந்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லோருடைய சந்தோஷம் முக்கியம். ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகைன். Thank you so much.